ஒழுங்கா கல்யாணா எல்லாம் நான் வைக்கிற பிளாக் டிக்கெட்டு 130 ரூபா மாட்டிக்கிச்சு. ஏய் தாத்தா தாத்தா கட்டிட்டா போற லத்தியோட வரண்டா. ஐயோ தொப்பை சரியா வச்சுட்டு போயா. ஏய் என்னையா ஓட வைக்கிற? மரியாதை பேசியா. ஐ ஆம் இன்ஸ்பெக்டர். நீ இன்ஸ்பெக்டர்? எஸ். குற்றவாளியில கண்டுபிடிக்க ரவுடி வேஷத்துல அலையிற. அப்ப நான் வரட்டுமா? அலையிறீங்களா? அலைய விடக்கூடாது. உங்களை ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறோம். வாங்க. யோ அதான் புடிச்சிட்டீல, அப்புறம் ஏன் விசில் ஊதுற? நான் எங்கேயா விசில் ஊதுனேன்? வாயில இருந்து சத்தம் வந்தது. யோ நீ விசில முழுங்கிட்டாயா? நான் விசில முழுங்கிட்டனா? ஐயோ என்னங்க 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 இவருக்கு என்னதாச்சு? உங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் ஆகல, அரசாங்கத்துக்கு தான் நஷ்டமாயிருச்சு. இவர் வேலை பார்க்கறதே அரசாங்கத்துக்கு நஷ்டம் தானே. என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அரசாங்க சொத்தை முழுங்கிட்டாருமா. இவரும் ஆரம்பிச்சுட்டாரா? அட அது இல்லம்மா, விசில முழுங்கிட்டாரு. இங்க பாருங்க. ஆமாக்கா, வயிற்றுல இருந்து விசில் சத்தம் வருது. என்னங்க ஒரு டாக்ஸி கூப்பிடுங்க, இவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். இதுக்கெல்லாம் எங்க ஆஸ்பத்திரி? அங்க போனா வகுத்த ரெண்டா வெட்டுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம். இங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் கூட டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கலாம்னு நினைச்சேன், சந்தர்ப்ப சூழ்நிலை தவறி போச்சு. இந்த விசில எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. டேய் விசில் வெளியே வர போகுதா, உசுறு மேல போக போகுதா? நிச்சயமா ரெண்டுல ஒண்ணு நடக்கத்தான் போகுது. ஒரே குத்து. அடியே பங்கஜா, இவன் என்ன குத்தியே கொண்டுருவான் போல இருக்கு. புருஷன் இங்க நிராதரமா புலம்பிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேடி பாவி. சும்மா இருங்க, அவர் கடவுள் மாதிரி உங்களை காப்பாத்த வந்திருக்காரு. நீங்க குத்துங்க. என்னங்க இது விசிலுக்கு பதில்? வளையல், அதுவும் தங்க வளையல் வந்திருக்கு. தங்க வளையல் இல்லங்க, சக்காலத்தி வளையல். எனக்கு சக்காலத்தியா? நினைக்காதடி பங்கஜம், விபச்சார கேஸ்ல ஒரு பொம்பளைய பிடிச்சேன், திடீர்னு அவ தப்பிச்சு ஓடிட்டா. அவ கையில இருந்த வளையல் என் கையில மாட்டிக்கிடுச்சு. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்தாரு. லஞ்சம் வாங்கிட்டு அவளை ஓட விட்டதா தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வளையல நான் முழுங்கிட்டேன். இப்ப வந்துருச்சு. என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அன்னைக்கு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தானே, சாப்பிட்டீங்களா? அத நீங்க தான் வாங்கி கொடுத்து அனுப்புனீங்களா? ஆமா, ஆண்டவன் கோழி பிரியாணி மூலமா நம்மள கனெக்ஷன் வச்சிருக்கான் பாத்தீங்களா? கோழி வாழ்க்கை அது குளம் வாழ்க்கை. என்னங்க இது உலக்க? இந்த சின்ன தடியால குத்துனதுக்கே வளையல் வந்துச்சு. இந்த உலக்கையால குத்துனா நெக்லஸ் வந்தாலும் வரும். குத்துங்க, நல்லா குத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க, இதை விட பெருசா இருந்தா ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அதுல குத்துனா ஒட்டியாருமே வந்து விடும். விசில் வந்துடுச்சு. பாத்தீங்களா என் வைத்தியத்தை? அடிக்காமலே விசில் எடுத்துட்டேன். பொம்பளை சப்போர்ட் உனக்கு கிடைச்சிருச்சுல்ல. விசில் மட்டும் இல்ல, எதை வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. அப்பப்ப வந்துட்டு போவேன், மறந்துடாதீங்க. கரெக்டுமா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஐயோ என்ன இது? வீட்டுல சமைக்கார இருக்கும்போது உனக்கே இந்த வேலை? இல்லம்மா, நான் போடுற காஃபி உனக்கு பிடிக்குமே தான். அண்ணே, நீ காக்கி சட்டை போட ஆரம்பிச்ச பிறகு கூட காஃபி போடுறத நிறுத்தல இல்ல? நான் காஃபி போட பழகுனது நீ பரீட்சைக்கு படிக்கும் போது தானம்மா. அண்ணே, நான் போடுற போங்க. சீதா, முதல்ல உங்க அண்ணன் கைக்கு மருந்து போடு, அப்புறமா காஃபி போடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க இங்க வாங்களே. என்ன சீதா? இது பாத்தீங்களா? தம்பி அப்பா, நீங்களா? சார் பேசாத, நேரா ஐடி கிட்ட போறேன். ஏன் சார், அவரும் கடன் கொடுத்துருக்கீங்களா? ஆமா. ஏய், எனக்கு கொடுக்க வேண்டிய 10,000 திருப்பி கொடுக்காம என் பொண்ணை நீ லவ் பண்றேன்னு ரிப்போர்ட் கொடுக்க போறேன்.
அப்ப 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்தா லவ் பண்ணலாமா சார்? கல்யாணமே பண்ணிக்கலாம். இந்தாங்க சார். 10,000. வாழ்க வளர்க. ஐயோ ஜாலி. அன்புள்ள பணத்தை கொடுத்துட்டான், அனுபவிக்கட்டும். ஜாக்கிரதையா வண்டில வைங்க. என்ன தாஸ், எல்லா நோட்டையும் வேன்ல ஏத்தியாச்சா? தலைவரே. எஸ் போலாம். தாஸ் தலைவரே, வேன்ல இருக்கிறது அத்தனையும் கள்ள நோட்டு. எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க போய் சேர்த்துரு. அடிக்கிறது சுலபம், மாட்டிக்கிறது அதை விட சுலபம். கோ. ஓகே தலைவரே. தலைவரே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நாம பிறந்ததே தப்பு பண்றது தானே ஐயா. அதுல தலைவரே, நான் அடிச்ச கள்ள நோட்ல நான் ஒரு கட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் 10,000 ரூபாய் கட்ட எடுத்து வச்ச? 10,000? இது அடிக்கிறதுக்கு 6 ரூபா 50 பைசா தானே செலவாச்சு. நான் இதை ஏன் எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? நான் இன்னைக்கு ஒருத்தனை பழி வாங்க போறேன். இந்த நோட்டை அவன்கிட்ட கொடுப்பேன். அவன்கிட்ட கள்ள நோட்டு இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்க அவனை புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஏன் ஐடியா நல்லா இல்லையா? போலீஸ்காரங்க கேட்பாங்க யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு. அவன் உன்னை கை காட்டுவான், நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. ஏன் அமைதியாயிட்ட? இது யார் அடிச்சதுன்னு போலீஸ்காரங்க என்ன கேட்பாங்க, நான் உங்கள சொல்லுவேன், நீங்களும் ஜெயிலுக்கு போயிருவீங்க. ஆட்டோ ரிக்ஷா, இங்க வாப்பா. மறந்து போச்சா? நீ ஓட்டிட்டு வந்த வேலை கல் நோட்டு இருந்துச்சு, எங்கிட்டு வந்தது? எந்த வேலையும் ஓட்டல, எனக்கு டிரைவிங் லைசன்ஸே இல்ல. You bastard! கள்ள நோட்டு அடிக்க லைசன்ஸ் இருக்கு, அத கொண்டு போக லைசன்ஸ் இருக்கு, ஆனா டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இல்ல. இன்ஸ்பெக்டர், என் அடிக்க உனக்கு லைசன்ஸ் இல்ல. அப்பாவிகள் மேல வேனை ஏத்தி கொள்றதுக்கு உனக்கு லைசன்ஸ் இருக்கு, இவ்வளவு செஞ்ச ஒன்னு அடிக்க எனக்கு லைசன்ஸ் இல்ல. நான் சொல்றேன்,
இன்ஸ்பெக்டர், என் மேல விழுகிற ஒவ்வொரு அடியும் மேல விழுகிற அடி. பதவி போயிடுமேன்னு பயப்படுறதுக்கு நான் ஒண்ணும் மந்திரம் இல்லடா, ராஜா. சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்கு. வேன் மோதி அடிபட்டவங்க நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கான். வாங்க போலாம். சார், அதுல உங்க தங்கச்சியும் இருக்காங்க. சிஸ்டர், வேன் ஆக்சிடென்ட்ல காயம்பட்டவங்களா? அவங்க உயிரை காப்பாற்ற முடியல, பாடியெல்லாம் மார்ச்சுவர்ல இருக்கு. இன்ஸ்பெக்டர், உங்க சிஸ்டருக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அடிபட்டு கீழே விழுந்ததுல அவங்க கர்ப்பம் கலைஞ்சிடுச்சு. I am sorry. சீதா, அழாதம்மா. உன் குழந்தை போயிடுச்சே நீ கவலைப்படுற, ஆனா நீ உயிரோட இருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறேம்மா. அண்ணா, உன் மடியில தவழ என்னால ஒரு குழந்தைய கொடுக்க முடியலையேன்னு நினைச்சா. அழாதம்மா. சீதா, ரோஜா பூ உதுந்தா என்னம்மா? ரோஜா செடி நீ பத்திரமா இருக்கேம்மா, மறுபடியும் பூக்காமல போகும்.